இந்த வஞ்சகம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம நம்புகிற கடவுள் நம்மளை சுற்றி சுற்றி குழந்த மாதிரி வரும்போது தாங்க சிரிப்பாக இருக்குது. ஆமாங்க. வீட்டு ஆர்த்தி வீட்டோட புது வீட்டு ஃபங்க்ஷனுக்காக சிதம்பரம் போயிருந்தேங்க. அந்த அன்னைக்கு ஆர்த்தியோட பர்த்டேவும் கூட. ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு எல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்த்தி சடனாக, நீங்கள் இங்கே இருக்க தில்லைக்காளி கோயிலுக்கு போங்க ஜெயந்தி அப்படின்னாங்க. ஆக்சுவலி காலையில் தான் நடராஜர் கோயிலுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. அப்போ அந்த தில்லைக்காளி கோயில் பற்றி அவங்களும் சொல்ல எனக்கும் தெரியாது. ஆனால் சடனாக என்னை ப்ரெஷரைஸ் பண்ணி, இல்லை இப்போவே நீங்கள் போங்க அப்படின்னாங்க. நான் போனதும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், அப்படி ஒரு வைப்ரேஷன் அந்த கோயிலில் இருக்குது. அதாவது இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து உங்களை தலை சுற்றி அதை மிதிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி இன்னொரு கனியை வந்து அங்கே இருக்க சூளத்தில் குத்தணும். நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு பின்னாடி சத்துருக்கள் செய்கிற விஷயங்களை வந்து அந்த அம்மன் வந்து பார்த்துப்பா. அதை மொத்தமாக தீர்த்துட்டு தான் நம்மளை உள்ளேயே கூப்பிடுவா. ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. நீங்களும் சிதம்பரம் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக தில்லைக்காளி கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. தில்லைக்காளின்னு இல்லைங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீங்களோ அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. யார் என்ன செஞ்சாலும் தெய்வம் கூட நிற்பாங்க உண்மையாக இருந்தால்.